வெல்கம் டு காயு விஜய் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் உடனடியாக ஒரு பிஸ்கட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதை பார்க்கலாம். இந்த பிஸ்கட் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோன்னா அதே கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகரும் எடுத்துக்குவோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காவை சேர்த்து ஒன்றா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்குவோம். அடித்து எடுத்ததுக்கப்புறமா ரெண்டையும் ஒரு பவுலில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணி ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour அதை அப்படியே நம்ம சோக் பண்ணி வச்சுருவோம். நல்லா மாவு ஊறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம தேய்ச்சி எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா தான் அந்த மாவு பிரியாமல் வரும். இல்லை நம்ம உடனே எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா மாவு எண்ணெயில் போட்டோடனே தனித்தனியாக பிரிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதை பிஸ்கட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா எண்ணெயில் போட்டு எடுக்கும் பொழுது லோ ஃப்ளேமில் தான் ஃப்ளேம் இருக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மாவு கருக ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பிஸ்கட்டை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.